ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி மாவு எப்படி பேசிதுன்னு பார்த்துட்டு சப்பாத்தி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெண்ணெய் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக கடலமாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும்னா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஆட் பண்ணி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜ் தான் நல்லா வரும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வட்டமாக ஊற்றின்னு இப்போ தரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தரட்டிட்டு இதில் நெய் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்ச்சிட்டு இப்போ இப்படி இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி நம்ம வெண்ணெய் கடல மாவு ஆட் பண்ணுறோம், அதனால் சாஃப்டாக இருக்கும், தரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த சப்பாத்தி. இப்போ தரட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தரட்டிட்டேன். இப்போ இதை கல்லில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புஷ்ஷுன்னு எழும்புது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி எப்படி புஷ்ஷுன்னு எழும்புது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், புஷ்ஷுன்னுக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் சாம்பார் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் கிரேவியை இன்னொரு வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.